வணக்கம் நண்பா, இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி எப்போனா, இப்போ நடந்து முடிஞ்ச நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து ஜாக் காஃபாட்டு விசிஸ் சோலோ சிக்காவுக்கான யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் நம்மளுடைய ஜாக் காஃபாட்டோட தோல்விக்கான உண்மையான காரணம் என்ன, அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் வந்து இதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்கிறாங்க. அது இல்லாமல் WWE வந்து இப்போ வந்து பிளட் லைனோட அந்த ஒரு சிவில் வாரை தான் இந்த வருஷம் வந்து சர்வை சீரிஸில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு எதை பற்றி அப்போ நம்மளுடைய ஜாக் காஃபாட்டு வந்து ரெசல்மனியாவில் வந்து சாம்பியன் ஆனார். சாம்பியன் ஆகி சில நாட்கள்லேயே வந்து நம்மளுடைய ஜாக் காஃபாட்டு வந்து அவரோட டைட்டிலை தோத்துட்டார். அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்ட்டா, இப்போ வந்து நம்மளுடைய ஜாக் காஃபாட்டு வந்து இவருக்கு வந்து இப்போ இருக்கிற ஒரு ஃபார்ம், அதாவது WWE வந்து இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டிக்கு வந்து இப்போ வந்து நம்மளுடைய ஜாக் காஃபாட்டு வந்து ஒரு வேர்ல்டு மெட்டீரியல் ஒரு ரெஸ்லர் தான். அதாவது இப்போ நம்முடைய ஜான்சனா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்லராக வந்து இப்போ வந்து நம்முடைய ஃபேன்ஸ் எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. அது இல்லாமல் WWE ஏற்றுக்கிட்டாங்க. இவருக்கு வந்து இந்த ஒரு மிட்கா டிவிஷனில் இருக்க இந்த ஒரு சாம்பியன் வந்து இப்போ தேவையா அப்படின்னு கேட்டால் அதிகமாக தேவை கிடையாது. ஆனால் நம்மளுடைய சோலோ சிக்காவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டா, சோலோ சிக்கா வந்து WWE வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் எந்த ஒரு டைட்டிலுமே வின் பண்ணவில்லை. மெயின் ராஸ்டருக்கு வந்த வரைக்கும் எந்த ஒரு டைட்டிலுமே இல்லை. அதாவது டாக் டீம் டைட்டிலாக இருக்கட்டும், இல்லை இன்டர்கான்டினென்டல் டைட்டிலாக இருக்கட்டும், இல்லை இந்த யுனைடெட் ஸ்டேட் டைட்டிலாக இருக்கட்டும், இது எந்த ஒரு டைட்டிலுமே நம்மளுடைய சோலோ சிக்கா வந்து வின் பண்ணலை அப்படிங்கிறதா முழுக்க உண்மை. ஆனாலும் நம்மளுடைய சோலோ சிக்கா வந்து இந்த பிளட் லைன் அப்படிங்கிறத வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபார்மில் கொண்டுட்டு போனார். ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு கொண்டுட்டு போனார். அதாவது ரோமன் ரெயின்ஸ் இல்லாத அந்த ஒரு நேரத்தில் வந்து WWE வந்து தாங்கி பிடிச்சது யார் அப்படின்னு கேட்டால் 100% நம்மளுடைய சோலோ சிக்காவை தான். அப்பேற்பட்ட நம்முடைய சோலோ சிக்காவுக்கு இவ்வளோ திறமைகளை வச்சுருக்க நம்முடைய சோலோ சிக்காவுக்கு வந்து ஒரு டைட்டில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அது இல்லாமல் நம்முடைய ஜாக் காஃபாட்டு வந்து இப்போ தான் வந்தார். WWEக்கு வந்து வெறும் 6 மாதத்தில் வந்து நம்முடைய ஜாக் காஃபாட்டுக்கு வந்து ஒரு டைட்டிலை கொடுத்து நம்முடைய WWE அழகு பார்க்குறாங்க. அதே நம்முடைய சோலோ சிக்கா வந்து இத்தனை வருஷமாக 2 வருஷமாக இப்போ நம்முடைய சோலோ சிக்கா வந்து WWEயில் இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து எந்த விதமான வாய்ப்பையுமே நம்முடைய WWE கொடுக்கல. ஏன் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய இப்போ வந்து நம்முடைய ஃபேன்ஸ் வந்து வைக்கிறாங்க. அதனால இப்போ வந்து நம்முடைய ஜாக் காஃபாட்டு வந்து ஒரு வேர்ல்டு மெட்டீரியல் ஒரு ரெஸ்லராக மாறிட்டாரனால அவருக்கு வந்து இந்த டைட்டில் தேவையில்லை அப்படிங்கிறக்காக இப்போ நம்முடைய WWE அந்த டைட்டிலை பிடுங்கி இப்போ நம்முடைய சோலோ சிக்காவுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ சோலோ சிக்கா வந்து ஒரு பிளட் லைனோட ஒரு ரன்னில் இருக்கார். அதாவது இப்போ நைட் ஆஃப் சாம்பியன் நடந்துச்சு அப்படின்னா இதில் வந்து நம்முடைய சோலோ சிக்காவுக்கு உதவுறதுக்கு நம்முடைய ஜேடி மெட்டோவாக இருக்கட்டும், அது இல்லாமல் நம்முடைய டாமா லாங்காவாக இருக்கட்டும், அது இல்லாமல் நம்முடைய ஹிக்குலியோ அப்படிங்கிறது வந்து இப்போ நம்முடைய இதுக்கு முன்னாடி வந்து WWEயில் இருந்தவர் தான். அவர் வந்து இப்போ கரண்ட்லி இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் WWEக்கு ரிட்டர்ன் ஆனார். ஆனால் அவர் வந்து எந்த விதமான ஸ்டோரியிலையும் காட்டல. அது ஸ்மாக் டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டார்க் மேட்ச் இருக்குல்ல, அதில் மட்டும் தான் நம்மளுடைய ஹிக்குலியோவை காட்டினாங்க. இப்போ ஹிக்குலியோக்கு வந்து அந்த ஒரு நேமையே நம்மளுடைய WWE வந்து மாற்றிட்டாங்க. அதாவது டாடா லாங்கா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. மேபி எனக்கு தெரியல. அதனால் நான் ஹிக்குலியோ அப்படிங்கிற மாதிரியே நான் மென்ஷன் பண்ணி நான் சொல்லிடுறேன். அவரும் இப்போ வந்து அந்த ஒரு மேட்ச்சில் வந்து நம்மளுடைய சோலோ சிக்காவை வின் பண்ண வைக்கணுமே அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நம்மளுடைய அதாவது நம்முடைய ஜேடி மெட்டாவாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்முடைய சொதப்பல் மன்னனான நம்முடைய டாமா லாங்காவாக இருக்கட்டும், ஹிக்குலியோவாக இருக்கட்டும், இவங்க 3 பேருமே சேர்த்து இப்போ வந்து நம்முடைய சோலோ சிக்காவை வந்து WWEயோட யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனாக நம்மளுடைய இவங்க 3 பேருமே இப்போ ஆக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க தான் இருக்க போகிறாங்க. அது இல்லாமல் இப்போ வந்து அந்த பிளட் லைனோட இவங்க எல்லாருமே இருக்காங்க. நம்முடைய சோலோ சிக்காவாக இருக்கட்டும், இல்லை நம்முடைய டாமாலாங்காவாக இருக்கட்டும், ஹிக்குலியோவாக இருக்கட்டும், அதெல்லாம் ஜேடியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த பிளட் லைன் 2.0 ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக ஆகிட்டாங்க. நம்மளுடைய ஜாக் காஃபாட்டு வந்து இப்போ அவரோட டைட்டிலை வந்து லாஸ் பண்ணிட்டார். இப்போ திரும்பி அகைன் வந்து அவர் தோத்த அந்த ஒரு டைட்டிலுக்காக திரும்பி நம்மளுடைய சோலோ சிக்கா கூட வந்து மேட்ச் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் மேபி கண்டிப்பாக பண்ணுவார். ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது நம்மளுடைய ஜாக் காஃபாட்டு வந்து தோத்துட்டார். ஆனால் அவர் வந்து கண்டிப்பாக ரீமேட்சை வந்து கேட்பார். அதாவது சம்மர் ஸ்லாமில் வந்து அவரோட ரீமேட்சை கேட்பார். அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கே நம்மளோட WWE வந்து நமக்காக வச்சுருக்காங்க. அதாவது இப்போ வந்து நம்மளுடைய சோலோ சிக்காவை இருக்காருன்னா சோலோ சிக்கா வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இப்போ யார் இருக்கா அப்படின்னு கேட்டால் 4 பேர் இருக்காங்க. அதாவது நம்மளுடைய 3 பேர் இருக்காங்க. அதாவது நம்மளுடைய ஜேடி மெட்டோ அப்படிங்கிற அவர் ஒருத்தர், ஹிக்குலியோ ஒன்று, அதுக்கப்புறம் நம்முடைய டாமாலாங்கா, இவங்க 3 பேரும் இருக்காங்க. கண்டிப்பாக எப்படியாவது எதை கொண்டாவது நம்மளுடைய சோலோ சிக்கா வந்து அவரோட டைட்டிலை வந்து அவரே ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்டில் தான் இவங்க 3 பேருமே இருப்பாங்க. ஆனாலும் நம்மளுடைய ஜாக் காஃபாட்டுக்கு வந்து உதவுறதுக்கு யாராச்சும் வருவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வருவாங்க. நான் அடித்து சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், ஏன்னா இப்போ வந்து நம்மளுடைய ஜாக் காஃபாட்டு வந்து நம்மளுடைய அந்த நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் இருந்தால அந்த ஓஜி பிளட் லைன் அதில் இணையிற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறேன், ஒரு சிம்பாலிட்டிக்கான ஒரு விஷயத்தை வந்து நம்முடைய WWE வந்து இப்போ வந்து மென்ஷன் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ நம்முடைய நைட் ஆஃப் சாம்பியன் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்துச்சுல, அதாவது ஸ்மாக் டவுன்லாம், அந்த ஸ்மாக் டவுன்லேயே வந்து நம்முடைய WWE வந்து ஏகப்பட்ட ஒரு விஷயங்களை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஃபஸ்ட் டைமாக வந்து நம்முடைய நம்முடைய ஜிம்மி ஊசோவை வந்து அடிக்கிறப்போ நம்முடைய ஜாக் காஃபாட்டு வந்து ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஜாக் காஃபாட்டை அடிக்கிறப்போ நம்முடைய
ஜிம்மி ஊசோ வந்து ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நிறைய செக்மெண்ட் இருந்துச்சு. அது இல்லாமல் நைட் ஆஃப் சாம்பியனுக்கு முன்னாடி நடந்த அந்த ஸ்மாக்டவுன்லேயே வந்து நம்முடைய சோலோ சிக்காவும் நம்முடைய ஜாக்கப் ஆட்டும் நம்முடைய ஜிம்மி ஊசோ வந்து கேட்டிருப்பாங்க. அது நீ வந்து எதுக்கு என்னோட ஒரு ஸ்டோரிக்குள்ளே வர, நீ வந்து எனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுற, அதாவது ஜிம்மி ஊசோ சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது நான் வந்து அதே ஓஜி பிளட் லைனில் இருந்துக்கிட்டு நான் வந்து உன பிளட் லைன் 2.0 நீ இருந்தால் வந்து உனக்கும் எனக்கும் எவ்வளோ சண்டைகள் வந்துச்சு, எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. ஆனாலும் திரும்பி நீ வந்து அதை எதுவுமே இது பண்ணாமல் எனக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ணுற, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, அதாவது நீ வந்து என்னை ஹெல்ப் பண்ண, அதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆனாலும் நைட் ஆஃப் சாம்பியன் நடக்க போகுது, எனக்கும் சோலோவுக்கும் மேட்ச் நடக்க போகுது, அந்த சோலோவில் வந்து நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஜாக்கப் ஆட் வந்து நம்முடைய ஜிம்மி ஊசோவை பார்த்து சொல்லிட்டு பிறப்பார். அதனால் கண்டிப்பாக இந்த இதில் வருவார் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஜாக்கப் ஆட் வந்து அதிகமாக எதிர்பார்த்தா. ஆனால் நம்முடைய ஜிம்மி ஊசோ வந்து அந்த இடத்துக்கு வரல. அதனால் இதே சம்மர் ஸ்லாமில் வந்து நம்முடைய ஜாக்கப் ஆட்டுக்கும் சோலோ சிக்காவுக்கும் அந்த சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஜிம்மி ஊசோ இல்லை நம்முடைய ஜே ஊசோ வந்து நம்மளுடைய ஜாக்கப் ஆட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இப்போ சொல்லப்படுது. அது இல்லாமல் ரோமன் ரைன்ஸு கூட இவங்க இருப்பாங்க அப்படிங்கும்போது அதிகமான ஒரு ஸ்பெக்குலேஷன் வந்து இது போயிருக்கு. அதாவது அந்த பிளட் லைன் இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து நம்மளோட பிளட் லைன் 2.0 வந்து இவங்க 4 பேர் இருக்காங்க அப்படின்னா, இதில் யாராவது கூட வந்து சேரலாம். அதாவது நம்முடைய டாமாலாங்கா வந்திருக்காருல, இது அதாவது நம்முடைய ஜாக்கப் ஆட்டு கூட இருக்காரு, நம்முடைய சோலோ சிக்கா கூட இருக்கா, நம்முடைய டாமா இருக்கார்ல, அவர் வந்து இப்போ இன்ஜுரியில் இருக்கார். டாமாலாங்கா, அதாவது நம்முடைய டாமாவோட தம்பியான டாமாலாங்கா மட்டும்தான் இங்கே இருக்கார். அதனால் அவர் வந்துட்டாருன்னா அங்கே வந்து 5 பேர் ஆயிடுச்சு. இதே இங்கிட்ட நம்ம பார்த்தோம் கூட நம்முடைய ஜாக்கப் ஆட்டு, நம்முடைய ஜே ஊசோ, ஜிம்மி ஊசோ, அப்படி இல்லாட்டி நம்முடைய ரோமன் ரைன்ஸ் இவங்க இருக்காங்க. அப்படிங்கிறப்ப 4 பேர், அதாவது இவங்க எல்லாருமே இருக்காங்கன்னா நம்முடைய ஜாக்கப் ஆட்டு வந்து அதிகமாக வந்து நம்முடைய ரோமன் ரைன்ஸ் கூட தான் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் இப்போ இதுலேயே நாங்கள் இருக்காங்க, ரோமன் ரைன்ஸோட சேர்த்துட்டா 4 பேர் இருக்காங்க அப்படின்னா, இப்போ திரும்பி இன்னொரு ஆள் இந்த ஒரு பிளட் லைனுக்கு தேவை அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வந்து நம்முடைய சேமி சேன் கூட அந்த இடத்துல ஆட் ஆகலாம். அப்படி ஆட் ஆகாத பட்சத்தில் இதுக்கான ஒரு விளக்கத்தை நான் கொடுத்துறாது. இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமர் என்ன அப்படிங்கிற, ரோமன் ரைன்ஸ் ரிட்டர்ன் வரப்போ ஒரு டேக் டீம் பார்ட்னரோட தான் மேபி வருவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்கிறாங்க. அப்படி ஒரு நம்மளுடைய டேக் டீம் பார்ட்னராக நம்முடைய ரோமன் ரைன்ஸ் வந்து ரிட்டர்ன் வரப்போ கொண்டுட்டு வந்துட்டார் அப்படின்னா, இங்கே நடக்குதுல, அது ஜாக்கப் ஆட்டோட அந்த ஒரு ரியூனியன் இருக்குல்ல நம்முடைய ரோமன் ரைன்ஸ் கூட, அது இருக்கிறப்ப வந்து இவங்க 5 பேரை சேர்ந்து இந்த பிளட் லைனோட அந்த ஒரு வார் கேம் வந்து சர்வீஸ் சீரிஸில் அதிகமாக ப்ரொமோட் பண்ணப்படுது. ஒருவேளை நம்முடைய ரோமன் ரைன்ஸ் ரிட்டர்ன் வர்றப்ப அவர் சிங்கிளாக தான் வந்தார் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வந்து நம்முடைய ரோமன் ரைன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து அகெயின் திரும்பி வந்து நம்முடைய சேமி சேன் இணைஞ்சிட்டார் அப்படின்னா ரோமன் ரைன்ஸு, சேமி சேனு, ஜே ஊசோ, ஜிம்மி ஊசோ, அதுக்கப்புறம் நம்முடைய ஜாக்கப் ஆட்டு, இவங்க 5 பேர் ஆகிட்டாங்களா. அதே இங்கிட்டு நம்ம பார்த்தோம்னா சோலோ சிக்காவா, நம்ம டாமாலாங்கா, ஹிக்குலியோ, அதுக்கப்புறம் நம்முடைய ஜேடி மெட்டோ, இவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வார் கேம் வந்து இந்த வருஷம், அதாவது 2025ஓட சர்வீஸ் சீரிஸில் வந்து வார் கேம் வந்து அதிகம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது இப்போ WWE வந்து இந்த சம்மந்தமே இல்லாமல் இந்த பிளட் லைனை எதுக்கு ரியூனியன் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு வார் கேமை கொண்டுட்டு வந்து திணிக்கணும் அப்படிங்கிறக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம அதிகமாக ப்ரொமோட் பண்ணது, எக்ஸ்போர்ட் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டால் ரோமன் ரைன்ஸ் டீமுக்கும் அதே மாதிரி நம்மளுடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு டீமுக்கு தான் சர்வீஸ் சீரிஸ் மேட்ச் அப்படின்னு பார்த்தோம். ஆனாலும் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்துப்படி என்ன ஆகும்னா, இப்போ WWE வந்து செத்ரோன்ஸோட அந்த ஒரு டீமை வந்து வலுவுபடுத்தணுமே, அதாவது ஸ்ட்ராங் ஆக்கணுமே அப்படிங்கிறக்காக தான் ஒரு ப்ரொமோட் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ ஃபஸ்ட் டைம் ஸ்டோரி ஆரம்பிக்கிறப்போ வந்து நம்முடைய ரோமன் ரைன்ஸு, சிஎம் பங்கு, இவங்க கூட வந்து நம்முடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாமினண்ட்டாக இருந்தாங்க. ரோமன் ரைன்ஸ் வந்து அடி வாங்கிட்டு போனவர் தான். அதுக்கப்புறம் அவரோட ஸ்டோரியை முடிஞ்சிருச்சு. சிஎம் பங்கு இருந்தார் 2 வாரம் அடி வாங்கினார், அவரோட ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்முடைய சிஎம் பங்கு வந்து நம்முடைய ஜான்சனாக வச்சிருக்க அந்த சாம்பியன்ஷிப்புக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூடு போயிட்டார். அந்த ஃபியூடை எதுக்கு ஆரம்பித்தான் அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடுச்சு. அவர் ஒரு பக்கம் நம்முடைய சிஎம் பங்கு வந்து அவர் ஒரு ட்ராக்கில் போயிட்டார். இப்போ வந்து நம்முடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து இப்போ என்ன இருக்காங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அதே இல்லாமல் அவர் வச்சிருக்க அந்த மணி இந்த பேங்கை வந்து எப்படியாவது கேஷின் பண்ணி நியூ சாம்பியன் ஆகணும், நியூ சாம்பியன் ஆகி அந்த சாம்பியன்ஷிப் பெல்ட்டை கொண்டுட்டு வந்து அந்த டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கணுமே அப்படிங்கிறக்காக தான் அந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து இப்போ வந்து மும்மரமாக இருக்காங்களே தவிர, இவங்களுக்கான ஒரு ஸ்டோரி ஆரம்பித்த ஸ்டோரியை வந்து WWE வந்து எந்த இடத்துலையுமே கண்டினியூ பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுருக்காங்க. ஆனாலும் இப்போ போகிற ஒரு ஸ்டோரி என்னென்னா, WWE வந்து சர்வீஸ் சீரிஸுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டப்பை கொடுத்துருக்காங்க. அதாவது இதை பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப ஓஜி பிளட் லைனோட ஸ்டோரி முடிஞ்சிச்சு, பிளட் லைன் 2.0ஓட ஸ்டோரி முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து வந்து பிளட் லைன் 3.0 அப்படிங்கிற அந்த ஒரு பிளட் லைன் வந்து திரும்பி வந்து WWE வந்து ரியூனியன் ஆக போகுது. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே, அதாவது செத்ரோன்ஸ் டீம் விசஸ் ரோமன் ரைன்ஸோட டீமுக்கு வந்து சர்வீஸ் சீரிஸில் மேட்ச் நடக்கிறதுக்கு பதிலாக இப்போ சோலோ சிக்காவா விசஸ் ஜாக்கப் ஆட்டோட அந்த ஒரு டீமுக்கு வந்து சர்வீஸ் சீரிஸில் மேட்ச் நடந்தால் உண்மையிலுமே நல்லாயிருக்கும். அதுதான் நான் அதிகமாக பார்க்கறதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கேன். உங்களோட ஒரு ஒப்பீனியன் படி 2025ஓட சர்வீஸ் சீரிஸ் வந்து செத்ரோன்ஸ் விசஸ் ரோமன் ரைன்ஸோட அந்த ஒரு டீமுக்குள்ளே வந்து சர்வீஸ் சீரிஸில் வந்து வார் கேம் நடந்தால் நல்லா இருக்குமா? பட் அது இல்லாமல் இப்போ வந்து பிளட் லைன் விசஸ் பிளட் லைனுக்கான ஒரு ஒரு வார் போய்கிட்டு இருக்குல்ல,
அந்த வாருக்குள்ளேயே வந்து ரோமன் ரெயின்ஸ் வச்சுக்கலாம், அப்படி இல்லாட்டி நம்முடைய ஜாக் ஆஃப் ஆர்ட் வச்சுக்கலாம். ஜாக் ஆஃப் ஆர்ட் விசஸ் சோலோ சிக்காவுக்கான அந்த ஒரு வார் கேம் வந்து இந்த வருஷத்தோட சர்வீசஸ்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும். அப்படி அதாவது இந்த 2 விஷயத்தில் மேபி எந்த விஷயம் வந்து நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். ஆனாலும் இப்போ வந்து நம்முடைய ஜாக் ஆஃப் ஆர்ட் வந்து இப்போ ஒரு டைட்டிலை லாஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஜாக் ஆஃப் ஆர்ட் வந்து அவர் வந்து ஹெவி மெட்டீரியல் ரெஸ்லர் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய WWE வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய WWE வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து நம்முடைய ஜாக் ஆஃப் ஆர்ட் இணைவார் அப்படிங்கிறதையும் நம்முடைய WWE சிம்பாட்டிக்காக சொல்கிறாங்க. அதாவது இப்போ வந்து நைட் ஆஃப் சாம்பியன் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்முடைய ஜிம்மி உசோக்கும் நம்மளுடைய ஜாக் ஆஃப் ஆர்ட்டுக்குமான ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறத வந்து நம்மளுடைய WWE வந்து காட்டினாங்க. சம்மந்தமே இல்லாமல் இந்த இடத்துல வந்து நம்மளுடைய WWE எதுக்கு ஜிம்மி உசோக்கும் நம்முடைய ஜாக் ஆஃப் ஆர்ட்டுக்குமான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எதுக்கு காட்டணும் அப்படின்னு கேட்டால், இவங்கக்குள்ளே வந்து ஒரு டீம் அப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ சம்மர் ஸ்லாமில் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய ஜாக் ஆஃப் ஆர்ட் வந்து ரீமேட்ச் கட்டு நம்முடைய சோலோ சிக்காவுக்கும் நம்முடைய ஜாக் ஆஃப் ஆர்ட்டுக்குமான அந்த மேட்ச் வந்து அதாவது யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் மேட்ச் அங்கே நடக்கும். அதில் வந்து திரும்பி அகைன் வந்து நம்முடைய சோலோ சிக்கா வந்து அவரோட சாம்பியன் வந்து அவரே ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பார். திரும்பி எடுத்துகிட்டு போகிறப்போ வந்து அந்த இடத்துல வந்து நம்முடைய ஜாக் ஆஃப் ஆர்ட் வந்து திரும்பி தோல்வி அடைகிறப்ப அவர் வந்து நாடுறது யார் அப்படின்னு கேட்டால் நம்முடைய பார்ட்னராக இப்போ இருக்கார்ல நம்முடைய ஜிம்மி உசோவை தேடுவார். இல்லை ஜிம்மி உசோ வந்து அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுறப்போ வந்து அவரை வந்து அந்த பிளட் லைன் நம்முடைய சோலோ சிக்காவோட அந்த பிளட் லைன் அடிக்கிறப்ப அந்த இடத்துல நம்முடைய ஜிம்மியாக இருக்கட்டும், இல்லை வேறு யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுறப்ப அந்த இடத்துல வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட அகைன் இந்த ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறம் கூட வரலாம். வந்து இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி திரும்பி வந்து கூட ஒரு மேட்ச் பண்ணலாம். அப்படி பண்ணுனா சர்வீசஸில் வந்து இப்போ வார் கேம் வந்து பிளட் லைனுக்குள்ளேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வார் கேம் இந்த வருஷத்தோட சர்வீசஸில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். ஏதாவது உங்களுக்கு வந்து கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான கரெக்டான பதிலை வந்து உங்களுக்காக கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நண்பா.